வாங்க இன்னைக்கு சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு அருமையான கதையை பார்க்கலாம். புத்திசாலித்தனம் இருந்தா போதும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சரி செஞ்சிடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு இந்த கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது ஒரு மன்னன், ஒரு ராணி, அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒன்னு சேர்த்த ஒரு புலவரை பற்றிய கதை. இந்த கதையோட ஹீரோ மன்னன் பேகன். கடையெழு வள்ளல்கள்ல இவரும் ஒருத்தர். சும்மாவா நடுங்குற மயிலுக்கு போய் தன்னோட போர்வையே கொடுத்தவர்னா பாத்துக்கோங்களேன். அப்பப்பா என்ன ஒரு கருணை. ஆனா அதே பேகன் மேல ஒரு பெரிய பழிச்சொல்லும் இருக்கு. என்னன்னா, தன்னோட மனைவி கண்ணகிய தனியா அரண்மனையில விட்டுட்டு வேறொரு ஊர்ல ஒரு நடன பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காராம். இது எப்படிங்க சரியாகும்? ஒரு பக்கம் இவ்வளவு கருணை, இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய துரோகம். இதுதான் கதையோட மைய பிரச்சனையே. பேகனோட இந்த ஒரு தவறால அவரோட அரண்மனையே களையெழுந்து போச்சு. ஒரு ராஜா தப்பு செஞ்சா அது அவரோட மட்டும் நிக்காது இல்லையா, அந்த நாட்டோட கௌரவத்தையும் சேர்த்து பாதிக்கும். வாங்க அந்த அரண்மனையில என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அங்க பேகனோட மனைவி கண்ணகி பாவம், அவங்க ஒரு சோகச் சிலையாவே மாறிட்டாங்க. ராத்திரி பகலா அழுது அழுது கண்கள்லாம் செவந்து போயிருக்கு. தலைய வாரி பூ வைக்க வேண்டிய மகாராணி அலங்கோலமா இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திச்சிருக்காங்கன்னு. ஒரு காலத்துல பட்டத்து ராணியா இருந்தவங்க கண்ணகி. ஆனா இன்னைக்கு கணவன் இருந்தும் இல்லாத மாதிரி அதே அரண்மனையில ஒரு கைதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியுலகத்துக்கு பேகன் ஒரு வள்ளலா இருக்கலாம், ஆனா தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து அவர் தவறிட்டார் இல்லையா? சரி, இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒருத்தரோட காதுக்கு போகுது. அவர் யாருன்னா மன்னன் பேகனோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய புலவர். அவர் பேரு பரணர். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்? தப்ப தட்டி கேட்பான் இல்லையா? அதான் அவரும் செய்ய போறாரு. பரணர் சும்மா இல்ல, நேரா அரண்மனைக்கு போய் விஷயத்த விசாரிக்கிறார். ஆமா, கேட்டதெல்லாம் உண்மைதான் தெரிஞ்சதும் அவருக்குள்ள ஒரு கோபம் கலந்த கடமை உணர்ச்சி வருது. என் நண்பன் தப்பு பண்றான், அவனை திருத்தி கண்ணகியோட சேர்த்து வைக்கிறதா நான் செய்ய போற ஒரே வேலைன்னு மனசுக்குள்ள ஒரு சபதமே எடுத்துக்கிறார். சபதம் எடுத்தாச்சு. அடுத்தது என்ன? ஆக்ஷன் தான். பரணர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. பேகன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முல்லைவேலி நல்லூருங்கிற ஊருக்கு கிளம்பிட்டார். இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வரப்போகுது. அங்க போய் பேகனை பார்த்த பரணருக்கு பெரிய அதிர்ச்சி. முன்னாடி பார்த்த அந்த கம்பீரமான மன்னன் இப்போ இல்ல. தலைமுடி களைஞ்சி, ட்ரெஸ் எல்லாம் கசங்கி, அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போய் மொத்தத்துல ஒரு ராஜாவா இல்லாம தன்னையே தொலைச்ச ஒரு சாதாரண மனுஷனாதான் அங்க நிக்கிறான். அவனை பார்த்ததும் பரணர் சுற்றி வளைச்சியெல்லாம் பேசல, நேரா விஷயத்துக்கு வந்துட்டார். ஒரு மாதிரி கிண்டலா, என்னது நாம் பாக்குறது உண்மையிலேயே அந்த வள்ளல் பேகனத்தானான்னு கேட்டார். அவ்வளவுதான். அந்த கேள்வி பேகனோட மனசாட்சியில ஈட்டி மாதிரி போய் குத்துச்சு. தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், பரணரோட கேள்வி இன்னொரு பக்கம். பேகன் கோபத்துல வெடிச்சிட்டான். ஏய் நிறுத்துங்க, நீங்க புலவர் தானே, என்ன பரிசு வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போங்க, என் பர்சனல் லைஃப்ல தலையிடாதீங்க அப்படின்னு கத்துறான். கரெக்ட். இதுக்குத்தான் பரணர் காத்துக்கிட்டு இருந்தார். பேகனோட கோபத்தையே தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டார். ஒரு சின்ன புன்னகையோட, ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, சரி அப்போ நான் என் பரிசை கேட்டுடுறேன்னு சொல்றார். பாருங்க, பேகனே அறியாம தனக்குத்தானே ஒரு வலைய விரிச்சுக்கிறான். இப்பதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க ஆகுது. ஒரு மன்னன் கிட்ட புலவர் அப்படி என்ன பரிசா கேட்ற முடியும்? ஆனா பரணர் கேட்க போற அந்த ஒரு பரிசு தான் இந்த மொத்த பிரச்சனையுமே தீர்க்க போகுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு புலவர் என்ன கேட்கலாம்? தங்கம், வைரம், இல்ல ஒரு நாட்டையே கூட கேட்கலாம். அதெல்லாம் கொடுக்கற நிலைமையில தான் பேகன் இருக்கான். ஆனா ஒரு மன்னனால மறுக்கவே முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஒரு பரிசு ஒரு புலவர் கேட்க முடியும்? என்னவா இருக்கும்? பரணர் கேட்டாரு, எனக்கு தங்கம் வேண்டாம், வைரம் வேண்டாம், எனக்கு நீயே தான் பரிசா வேணும். அவ்வளவுதான். பேகனுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல. தலையே சுத்திடுச்சு. பாத்தீங்களா பரணரோட புத்திசாலித்தனத்தை? பேகனோட கர்வத்தையே அவனுக்கு எதிரா ஒரு ஆயுதமா மாத்திட்டார். நான் வள்ளல், கேட்டதை கொடுப்பேன்னு சொன்ன அதே வாயால இப்ப மாட்டிக்கிட்டான். அந்த செகண்ட்ல இருந்து பேகன் ஒரு மன்னன் கிடையாது, அவன் புலவர் பரணருக்கு சொந்தமான ஒரு பரிசு பொருள். சரி, இப்ப பரிசு பரணர் கைக்கு வந்தாச்சு. இந்த பரிசை வச்சு அவர் என்ன செய்ய போறார்? வாங்க கதையோட கிளைமேக்ஸ பாப்போம். பேகனுக்கு வேற வழியே இல்ல. கொடுத்த வாக்குக்காக பரணர் பின்னாலேயே போறான். ஒரு ராஜா தன்னோட சொந்த அரண்மனைக்கே ஒரு புலவருக்கு அடிமை மாதிரி தலைய குனிஞ்சுக்கிட்டு போறான். பாருங்க அதிகாரம் எப்படி ஒரு நொடியில கை மாறுதுன்னு. பரணர் நேரா பேகனை கூட்டிக்கிட்டு கண்ணகி முன்னாடி போய் நிறுத்துறார். அந்த தருணம் அப்பப்பா கண்ணகியை பார்த்து சொல்றார், கண்ணகி, இந்த பேகன் இவ்ளோ நேரம் என் பரிசு பொருளா இருந்தான், இப்போ நான் அவனை உனக்கு பரிசா கொடுக்கறேன். இனிமே இவனோட உடம்பும் மனசும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். பாருங்க, ஒரு புலவர் ஒரு ராணிக்கு அவளோட புருஷனையே பரிசா கொடுத்து அவங்க வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்கார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது?
உண்மையான பெருமைங்கிறது ஊருக்காக நாம செய்யற பெரிய பெரிய உதவிகள்ல இல்ல, நம்ம குடும்பத்துக்கு, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நாம செய்யற கடமையில தான் இருக்கு. மயிலுக்கு போர்வை தர்றது பெருமை தான், ஆனா மனைவிக்கு வாழ்க்கை தர்றது அதை விட பெரிய கடமை இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?